வணக்கம், அன்பும் அருளும் பெருகட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் அப்படிங்கிறத நான் உணர்வை கொடுக்குது. அதில் விருப்பு வெறுப்பாக பதிவாகுது. அந்த பதிவுகள்னால தான் நமக்கு துன்பம் வருது. நம்ம ஒருத்தரை நம்பி பழகுவோம், அவங்க மூலியமாக தான் பல துன்பங்கள் வரும். ஒருத்தரை வேண்டான்னு ஒதுக்குவோம், அவங்க மூலியமாக சில உதவிகள் கிடைக்கும். இப்போ இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறதா நமக்கு எல்லா துன்பத்துக்கும் ஃபஸ்ட்டு காரணம். இப்போ இந்த விருப்பு வெறுப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுலேருந்து எப்படி விலகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம துன்பத்துலேருந்து ஈஸியாக விடுதலை அடைஞ்சிடலாம். இந்த விருப்பு வெறுப்பு எப்படி இயங்குதுன்னு பார்த்தா, நமக்கு முன் ஜென்ம வினைகள் நம்ம ஆன்மாவில் பதிவாயிருக்கு பார்த்தீங்களா, அந்த வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பிறவி வருது. அந்த பிறவிக்கு தகுந்த மாதிரி தான் தாய் தந்தை நண்பர்கள், நம் வாழும் சூழல், நம்மளோட மதம், நம்மளோட இப்போ சொல்கிறாங்கள்ல ஜாதி அப்படின்னு, ஜாதிங்கிறதெல்லாம் இல்லை. அது ஏன் அப்படின்னா, நம்ம கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டிய சில தொழில்கள் உருவாச்சு. அந்த தொழில் முறையை வச்சு ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிறவிகள் மாறி வருது. அதில் தான் நம்ம சூழல் சுற்றி இருக்கிறவங்களை வச்சு விருப்பு வெறுப்பு பதிவாகுது. இதில் அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நண்பர்களும் உறவுகளும் மற்ற எல்லா விஷயங்களும் அமையுது. நான் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் விருப்பு வெறுப்பு பதிவாகுது. ஸோ நம்ம மனசில் அந்த விருப்பு வெறுப்பு பதிவாகாமல் எல்லாத்தையும் சமமாக பார்த்தோம்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியான அதிர்வுகள் குறைய ஆரம்பிக்கும். குறைய அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி உள்ள உறவுகளும் நண்பர்களும் விலகி போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடுவாங்க. நம்ம அந்த இயல்பு நிலைக்கு வந்துடுவோம். அதனால் மனசில் எப்போவுமே விருப்பு வெறுப்பு பதிவாகாமல் இயல்பாக குழந்தைத்தனமாக வாழ முயற்சி செய்வோம். அப்போ அந்த பதிவுகள் வராது. சரி, இப்போது அந்த பதிவுகள் ஆயிடுச்சு, பல சிக்கல்களில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன தீர்வு, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத விரிவாக வேணால் சொல்லித்தர்றேன்.